ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமே, தோத்துரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் நம்முடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற தெய்வீக பாதுகாப்பை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவில் எங்களுக்கு உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் ஏற்கனவே நம்முடைய திருச்சபையினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்த வண்ணமாக கடவுளுடைய பாதுகாப்பை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக நம்ம வசிக்கிற இந்திய நாட்டில் உள்ள மக்கள் பல காரியங்களை நம்பி இருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி பூசணிக்காய் வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் கிறிஸ்தவங்க கூட அப்படி வச்சுக்கிறாங்க. மற்றவர்களுடைய எரிச்சல் பொறாமைக்கு பாதுகாப்பதற்கு அது மாதிரி குழந்தை மேலே கண்ணு வச்சிடக்கூடாதுன்னு கன்னத்தில் ஒரு கருப்புள்ளி வச்சுருப்பாங்க. திருஷ்டி போட்டுன்னு பேர் அதுக்கு. மற்றவங்க கண்ணால் குழந்தை பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அப்படி செய்கிறாங்க. கிறிஸ்தவங்க நிறைய பேர்த்துக்கு நம்பிக்கை உண்டு. சிலர் என்ன நினைக்கிறாங்க, பைபிள் நம்ம வீட்டில் இருந்தால் பாதுகாப்பு உண்டு. சிலர் வீட்டில் வசனம் மாட்டி வச்சுருந்தா நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் செயினில் சிலுவை போட்டிருந்தா நமக்கு பாதுகாப்பு. நம்ம கிராமத்தில் பணியாற்றி கொண்டு இருந்தபோது திடீர்னு ஒரு நாள் ஆலய ஆராதனை முடிஞ்சோடனே, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஆலய ஆராதனை முடிஞ்சோடனே ஒரு சர்ச்சை சேர்ந்து ஒரு ஐயா வந்தார். வந்து அவர் கூப்பிட்டாரு, ஐயா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வரணும், சர்ச்சு முடிஞ்சோடனே வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போங்கன்னாரு. சரின்ட்டு அவர் வீட்டுக்கு போனேன். அவர் ஆலயத்துக்கே வரமாட்டார். அவர் வந்து கூப்பிட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பேசிக்கிட்டு இருந்தபோது அவர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, ஐயா எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைங்க மாறி மாறி வந்துகிட்டே இருந்துச்சு. போன வாரம் ஒரு குடுகுடுப்பக்காரன் நைட்டு எங்கள் வீட்டு பக்கம் வந்தான். அவன் வந்து சொன்னான், உங்கள் வீட்டில் ஒரு பிசாசோட போராட்டம் இருக்குது, அதனால தான் நிறைய பிரச்சனை வரிசையாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னான். எனக்கு ஒரு சந்தேகம், அந்த பாருங்கள் வசனம் மாட்டியிருக்கோம், பைபிள் இருக்குது, இதெல்லாம் இருக்கே, எங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருமா, பிசாசு வருமா அப்படின்னு அவர் கேட்டார். அவருக்கு அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரில. நான் வீட்டுக்கு போய் நான் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நான் வரேன்ப்பா, திரும்ப வரேன், உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் அவருக்கு என்ன பைபிளில் இருந்து சொல்லணும் அப்படின்னு யோசித்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது அந்த வாரத்தில் நான் படித்த ஒரு வேத பகுதியின் மூலமாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை தான் இந்த நாளில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்தவங்க நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, வீட்டில் ஜெபம் பண்ண என்ன இருந்தால் பாதுகாப்பு, பல காரியங்களை நம்பி இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அநேக கிறிஸ்தவ லுத்தரன் புராட்டஸ்டன்ட் திருச்சபை மக்கள் வீட்டில் வேளாங்கண்ணியிலேருந்து கொண்டு வந்த தண்ணி எல்லாம் இருக்கும். என்னென்னா அது பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பைபிள் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். நம்ம நம்புகிற நம்பிக்கை வசனத்தின் அடிப்படையில் என்னுடைய பாதுகாப்பு எதனால் இருக்குது, கர்த்தர் அவருடைய பாதுகாப்பை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி வேத வசனத்தில் இருந்து சில காரியங்கள் நம்ம கவனிக்க போகிறோம். அது முக்கியமாக தானியேல்
புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இருந்து சில காரியங்கள் கவனிக்க போகிறோம். இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். தானியேலுடைய நண்பர்கள் பொறாமையினாலே தானியேலை கொல்ல சதித்திட்டம் தீட்டினார்கள். அவன் ஒரு அந்நிய தேசத்தை சேர்ந்த ஒரு அகதி, அங்கே போன பாபிலோனுக்கு போன ஒரு கைதி, அகதியாக போனவன். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனை உயர்ந்த நிலையில் வைத்திருந்தார். ஆனால் அது நிமித்தமாக பொறாமப்பட்ட அநேகர் அவனை எப்படியாவது காலி பண்ணிடணும்னு சொல்லி ஒரு சதித்திட்டம் தீட்டினார்கள். ஆனால் கர்த்தர் அவரை பாதுகாத்தார். கர்த்தர் உங்களுக்கு கூட என்னை கூட ஆசீர்வதிக்கும் போது யாரும் அதை தடுக்க முடியாது. ஆண்டவர் தானியேலை உயர்த்தினார்னா அதை மாற்றி அமைக்கிறதுக்கு வேற யாரும் அதை மாற்றி அமைக்க முடியாது. என்ன நடந்துச்சு? அவனுடைய உயர்வை தடுக்க நினைத்தவர்கள், அவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க நினைச்சவங்க சிங்கக்கபிக்குள்ளே போயிட்டாங்க. இந்த தானியேல் தேவ பாதுகாப்பை பெற என்ன செய்தார்? ஏன் கர்த்தர் தானியேலை பாதுகாத்தார்? இந்த தானியேல் 6வது அதிகாரத்திலிருந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். தானியேல் பாதுகாக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? எதுக்காக கர்த்தர் தானியேலை பாதுகாத்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி அந்த தேவ பாதுகாப்பை நம்ம கூட பெற்றுக்கொள்ளலாம். 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். சம்பவம் நமக்கு தெரியும், அதனால் நான் அந்த ஸ்டோரி சொல்லலை. கர்த்தரை தவிர யாரையும் 30 நாட்களுக்கு வணங்கினா அவங்கள சிங்கக்கபியில் போடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றி அவங்க எல்லாரும் ரொம்ப தந்திரமாக தானியேலை பிடிக்கிறதுக்கு ஒரு சதித்திட்டம் போட்டு அவன் எப்படியாவது சிங்கக்கபியில் கொண்டு போய் போட்டுவிட வேண்டும் என்பதற்காக இந்த அழகான ஒரு திட்டத்தை அமைத்து தானியேலுக்காகவே இந்த சட்டத்தை இயற்றி எங்கே கொண்டு போனாங்க. ஆனால் ராஜா எதிர்பார்க்கல இப்படி ஒரு சதி திட்டம் நடக்குதுன்னு. ஆனால் தானியேல் இதில் பாதிக்கப்பட்டு அவனை தூக்கி சிங்கக்கபியில் போடணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா தன்னுடைய ஒரு பெரிய அசட்டை நான் இழக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு எப்படி ஆகிலும் தானியேலை காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி ராஜா எஃபர்ட் எடுக்கிறார். ஆனால் அவர் போட்ட சட்டத்திலிருந்து அவராலேயே காப்பாற்ற முடியல. எப்படி ஆகிலும் ஒரு விதிவிலக்கு இருக்குமா, எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனால் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. வேறு வழியே இல்லாமல் தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபிக்குள்ளே போட வேண்டிய சூழ்நிலை போட்டார். ஆனால் ராஜாவுக்கு தூக்கம் வரல, இரவெல்லாம் தூங்கலை, சாப்பிடல, எந்த மியூசிக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் அவர் பர்மிட் பண்ணலை. ரொம்ப அவர் டிஸ்டர்ப்டாக இருந்தார். எப்போ விடியும்னு பார்த்துட்டு இருந்தார். விடிஞ்சவுடனே எந்திரிச்சு அவர் சிங்கக்கபி கிட்ட போனார். இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, தானியேல் என்ன பண்ணியிருப்பான்? சிங்கக்கபியில் ஜெபம் பண்ணியிருப்பான். ஆனால் நிச்சயமாக ஃபுல் நைட்டு ப்ரேயர் பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஜெபம் பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் டெய்லி ஜபிக்கிறவனுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் ஃபுல் நைட்டு ஜபிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணியிருப்பான். அப்புறம் அவனும் மனுஷன் தானே, சிங்கத்து மேலே தலையை வச்சு படுத்து தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். சிங்கமும் தானியேலும் 2 பேரும் போட்டி போட்டு கொரட்டை விட்டு தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே காலையில் ராஜா தான் தூங்கலை, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தார். வந்து அவர் கூப்பிட்ட அந்த கூப்பிடுறதுல தான் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏன் காப்பாற்றப்பட்டார்? ஏன் பாதுகாக்கப்பட்டார்? முதல் காரணம் பாருங்க,
தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. தானியேல் பாதுகாக்கப்பட்டக்கு காரணம் அவன் யாருன்றது தான் முக்கியம். அவன் என்ன வச்சுருந்தான், அவன் என்ன செஞ்சான்றது தான் முக்கியம். அவன் அங்கே படம் வச்சுருந்தானே, சிலை வச்சுருந்தானே, அவன் என்ன வச்சுருந்தான், ஒன்றும் இல்லை அவன்கிட்ட. அவனையே கொண்டே சிங்கக்கவியில் போடும்போது அவன் எதாவது தூக்கிட்ட போயிருப்பான். ரெண்டாவது, அவங்க யூதர்கள்லாம் சிலையோ படத்தையோ வச்சு கும்பிட்றவங்க கிடையாது. அவங்கெல்லாம் வசனத்தை பின்பற்றுறவங்க, அவங்க விக்கிரகாரத்தையும் வெறுக்கிறவங்க, அருவருக்கிறவங்க இல்லை. அவன் எதையும் பைபிள் தூக்கிட்டு போயிருப்பானா? அது கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பைபிள்லாம் நம்ம பைபிள் மாதிரிலாம் கிடையாது. அது பெரிய ஸ்க்ரோல். அதையெல்லாம் தூக்கிட்டு போய் சிங்கக்கப்பிக்குள்ளே உட்காந்துருந்தான்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இங்கே பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் தானியேல் யாருன்றது தான் முக்கியம். அந்த வசனத்தில் அழகாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, தானியேல் ஏன் பாதுகாக்கப்பட்டான்? தானியேலுக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கு இடையே ஒரு உறவு இருந்துச்சு. அந்த ரிலேஷன்ஷிப்னால தான் அந்த பாதுகாப்பு. தானியேல் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். அவனுக்கும் அவன் கடவுளுக்கும் இடையே இருந்த உறவு தான் அவனுடைய பாதுகாப்புக்கு காரணம். தானியேல் கர்த்தருடைய பிள்ளை, அதனால் பாதுகாக்கப்பட்டான். தானியேல் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்ததுனால தான் அவன் பாதுகாக்கப்பட்டான். நான் அதிகமாக கிராமப்புறங்களில் பணி செய்ததுனால நிறைய காரியங்களை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்களும் பார்த்துருக்கலாம். கோழி குஞ்சு பொரிச்சிருக்கும். அது அப்படியே குஞ்சுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் மேயும்போது திடீர்னு ஒரு கழுகு மேலே வட்டமிடுறதை பார்த்தோன்னே அந்த கோழி ஒன்று செய்யும். கொக்குன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டு கொடுத்தோன்னா கோழி குஞ்சுங்கள்லாம் ஓடி சிறைகளுக்கு கீழே பூந்துக்கும். இந்த கோழி ஏன் இந்த குஞ்சுகளை காப்பாத்துச்சு? அதோட குஞ்சு அது. கோழிக்கு தான் குஞ்சு மேலே அவ்வளவு கரிசனை. கோழி அது குஞ்சை காப்பாத்துது. ஆண்டவர் அவர் பிள்ளைங்களை காப்பாற்றுவார். ஆனால் கண்டிஷன் என்னென்னா, நான் பிள்ளையாக இருக்கணும். என்னுடைய பாதுகாப்புக்கு நான் வீட்டில் என்ன வச்சுருக்கேன்றதெல்லாம் மேட்டர் இல்லை. என்னுடைய பாதுகாப்புக்கு காரணம் நான் அவருடைய பிள்ளையான்றதான் முக்கியம். ஏன்னா நான் வீட்டில் எதாவது வச்சுட்டு இருக்கலாம் பாதுகாப்புக்கு. நான் ரோட்டில் இருக்கும்போது என்ன இருக்கும் இல்லை? ஆக்சுவலி என்னுடைய பாதுகாப்பு ஏதோ ஒரு பொருளில் இல்லை. என்னுடைய பாதுகாப்பு எனக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு, உறவில் இருக்கு. நான் ஒரு பிள்ளை. ஒரு கோழிக்கு தான் குஞ்சை காப்பாற்றணும்னு ஒரு உணர்வு இருக்கும்போது, ஜீவனுள்ள ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கணுன்ற கரிசனை இருக்காதா? நம்ம பிள்ளைங்க மேலே அவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கும், கரிசனையாக இருக்கிறோம். பிள்ளைங்க ரொம்ப வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, எதை கெட்டு போயிடக்கூடாது, அவங்களுக்காக ஜெபி. கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனாலும் நம்ம ரொம்ப சீரியஸாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், உபவாசம் இருப்போம், அதை இதையும் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நம்ம அவ்வளோ கரிசனையாக இருக்கும்போது, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு கரிசனையாக இருக்க மாட்டாரா? கண்டிஷன், ஆண்டவர் என்னை பாதுகாக்கணும்னா நான் அவர் பிள்ளையாக இருக்கணும். ரெண்டாவது வசனம், அதே 20வது வசனம் தான். ராஜா கேட்குறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். தானியேலுக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். ஆராதனை இங்கே ஒர்ஷிப்னு நினச்சிக்காதீங்க, அவன் ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தானே, அப்படி கிடையாது. இவன் ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருந்தான். அதை தான்
இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். தானியேல் பாதுகாக்கப்பட்டதற்கு இன்னும் ஒரு காரணத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் மட்டுமல்ல, அவர் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதித்து வந்தார். கர்த்தரோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்தார். எப்படி இடைவிடாமல் ஆராதித்தார்? இவர் வேலை வெட்டி இல்லாதவரா? இவர் ரொம்ப ஹை பொசிஷனில் கவர்மெண்ட்டில் இருக்கிறார். ரொம்ப பிஸி பர்சன். ஏன்னா டாப் 3 லீடர்ஸில் இவர் ஒருத்தர். எவ்வளோ பிஸியாக இருந்திருப்பார் அவர். அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய பொறுப்பு. நம்ம காலத்தில் பார்த்துருந்தோன்னா பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த கேட்டகரியில் இருக்கிறார். இவர் எப்படி இடைவிடாமல் ஆராதித்தார்? இடைவிடாமல் ஆராதித்தார்னு என்ன பொருள்? 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி தோத்திரம் செலுத்தினான். தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி தோத்திரம் செலுத்தினான். தானியேலுடைய லைஃப்பில் நம்ம பார்க்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, அவன் இடைவிடாமல் ஆராதித்தான் அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இதுதான். வேலை இருந்துச்சு, ஆனால் மத்தியானம் ஒரு பிரேக் இருக்கும். எதுக்கு? சாப்பிட்றதுக்கு, லஞ்ச் பிரேக்கு. அந்த டைம்லையும் அவன் என்ன செய்கிறவனார்னா, கொஞ்சம் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு அவனுக்கு டைம் இருந்திருக்கா? டெஃபினட்டாக இல்லை. ஆனால் கிரமமாக காலையிலும் மதியத்திலும் இரவிலும் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவனாக இருந்தான். நம்ம கூட என்ன செய்வோம்? தினம் 3 வேளை சாப்பிடுவோம். தானியேலும் சாப்பிட்ருப்பான், ஆனால் அவன் சாப்பிட மட்டும் செய்யலை, தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவனாகவும் இருந்தான். இது என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பது ஒன்று, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் அடுத்த ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். தகப்பன் பிள்ளை என்பது உறவு, ரிலேஷன்ஷிப். எஜமான் தாசன் என்பது உறவு. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, சர்வன்ட் அப்படிங்கிறாரு. அது ரிலேஷன்ஷிப். அப்பா பிள்ளைன்றது உறவு, எஜமான் அடிமை, எஜமான் வேலைக்காரன், இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பு. இது பர்மனண்ட். இது அப்பா பிள்ளைன்ற உறவு பர்மனண்ட். ஆனால் தகப்பனோடு நல்லுறவில் இருந்தால் நம்ம அவரோடு அடிக்கடி பேசுவோம், அவர் நம்மோடு பேசுவார். இது நாம் அவரோடு கொண்டு இருக்கிற ஐக்கியம். இதுக்கு பேர் ஃபெல்லோஷிப். ரிலேஷன்ஷிப்பு வேற, ஃபெல்லோஷிப் வேறு. நான் எங்கள் அப்பாவுக்கு மகன்தான். 2 நாளாக பேசலை. சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, வேறு ஏதோ காரியங்கள்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. 2 நாளாக பேசலை. அப்போ பிள்ளை இல்லாமல் ஆயிட மாட்டேன், பிள்ளை தான். ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஃபெல்லோஷிப் இல்லை. சில நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், சண்டை போட்டுட்டு பேசாமலே கூட இருக்கலாம். அப்போ திடீர்னு என்கிட்ட சொல்லலாம், நீ எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட மாற்ற முடியாது, நான் பிள்ளை தான். மனைவியை கூட டைவர்ஸ் பண்ணிடலாம், பிள்ளையை டைவர்ஸே பண்ண முடியாது. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் பர்மனெண்ட். ஃபெல்லோஷிப் அப்படி கிடையாது. ஃபெல்லோஷிப் என்ன இருக்கலாம், ரொம்ப க்ளோஸ் ஃபெல்லோஷிப் இருக்கலாம், டீப் இன்டிமசி இருக்கலாம், சும்மா ஏதோ பேருக்கு பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை பல விதங்கள்லாம் இது இருக்குது. தானியேல் அப்படி இல்லை. அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தது மட்டுமல்ல, ஆண்டவரோடு கூட நல் உறவிலும் ஐக்கியத்திலும் இருந்தான். அதனால் எது இருக்கோ இல்லையோ, காலை மதியம் இரவு அவன் ரொம்ப சின்சியராக சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி ஜெபிக்கிறவனாக நல்ல ஐக்கியத்தில் இருந்தான். ஆகினால அவனுடைய பாதுகாப்புக்கு 2வது காரணம், அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாக, ஆண்டவரோடு தொடர்பில் இருப்பவனாக அவன் இருந்தான். ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தான்,
ஆண்டவரோடு நல் உறவில் ஐக்கியத்தில் இருந்தான். தானியேலுக்கு நானும் கடவுளுடைய பாதுகாப்பை பெறணும்னா 2 காரியம் நம்ம பார்த்தோம். முதல்ல, நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கணும். 2வது, கடவுளோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கணும். அடுத்தது 21, 22 வசனங்களை பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கக்கபியில் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருனை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்குறாரு. தானியேல் இடத்துல நீங்கள் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? நான் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்னா, போடுறதையும் போட்டுட்டு கேள்வி வேறைய கேட்குற பாவி, ஒரு ராஜாவாக இருந்து என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருந்த மனுஷன், உனக்காக எவ்வளோ உண்மையும் உத்தமமாக வேலை செஞ்சேன். இவங்களுடைய ஏமாத்தில் நீர் ஏமாந்து போய் என்னை தூக்கி சிங்கக்கபியில் போட்டுட்டு இப்போ உயிரோட இருக்கிறேன்னா இல்லையான்னு டெஸ்ட் வேறு பண்ணுறியா? நீங்கள் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை கைவிடலைன்னு நம்ம சொல்லியிருந்துருப்போம் இல்லை? ஆனால் எவ்வளோ வித்தியாசமான ஒரு பதில் சொல்கிறேன் பாருங்கள். ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏன்? இதனால், அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. 3வது காரணம், அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் தவறு செய்துவிட்டால், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கலாம், ஆண்டவரோட நல்ல ஃபெலோஷிப்பில் இருக்கலாம், ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நான் தவறு செய்யும்போது என்னுடைய வாழ்க்கையில் பிசாசுனுடைய போராட்டத்திற்கு நான் இடம் கொடுக்கிறேன். கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் பில்லி சூனியம், செய்வினை, அசுத்தாவினுடைய போராட்டம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சில நேரத்தில் இருக்குது. காரணம் என்னென்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க அவர் வல்லவர் தான். ஆனால் நம்ம வசனத்துக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்யும்போது அது நிமித்தமான பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆண்டவரை அறிஞ்சிருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். எனக்கு அநேகரை தெரியும், அனைவருடைய வாழ்க்கையில் பாதிப்புகள் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சில சம்பவங்கள் எனக்கு நடந்தது உண்டு. நானும் அறியாமையில் வசனத்திற்கு விரோதமாய் செய்தது நிமித்தம், சில காரியங்களை செய்தது நிமித்தம் கஷ்டப்பட்டது உண்டு. இதுக்கு பேர் சிக்ஷை. ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் அது சரி பண்ணிடலாம். எப்படி சரி பண்ணிடலாம்? ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கணும், ஆண்டவரே இந்த விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன். வீட்டில் பெரிய சூப்பரான காம்பவுண்டு வால் இருந்தது, சிசிடிவி கேமரா இருந்தது, வாசலில் ஒரு செக்யூரிட்டி இருந்தார், எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, பைப்பு கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி இந்த காம்பவுண்ட் வாலில் ஒரு ஓட்டை ஒன்று போட்டாங்க. போட்டு வேலை நடந்துக்கிட்டு இருந்தனால அந்த ஓட்டையை மூடலை. அந்த ஓட்டை வழியாக ஒரு பாம்பு ஒன்று காம்பவுண்டுக்குள்ளே வந்துச்சு. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிசிடிவி இருக்கிறனால வராமல் இருக்குமா? வாட்ச்மேன் இருக்கிறனால வராமல் இருக்குமா? காம்பவுண்ட் வால் இருக்கிறனால பாதுகாப்பு இருக்கா? எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது. அந்த ஓட்டையை அடைச்சிருந்தோம் சீக்கிரத்தில். இங்கே தானியேலை சிங்கம் டச் பண்ண முடியல. ஏன்னா தப்பு பண்ணலாம். அவன் யாரை வணங்கணும் யாரை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ராஜாவுக்கு ரைட்டு கிடையாது.
ராஜாவுக்கு அதிகாரம் இருக்கா? அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது? குடிமக்களாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட்டு இருக்குது. யாரை கும்பணும்னு சொல்கிறதுக்கு ரைட்டு இல்லை. அது வேற ஜூரிஸ்டிக்ஷன். ராஜா அதுக்குள்ளே அதிகாரம் செலுத்துறதுக்கு அவருக்கு 5 விதமான அதிகாரங்கள் உண்டு. அப்பா பெற்றோருக்கு பிள்ளைங்க மேலே அதிகாரம் உண்டு, கணவனுக்கு மனைவி மேலே அதிகாரம் உண்டு, வேலை செய்கிற இடத்துல எஜமானுக்கு வேலையாட்கள் மேலே அதிகாரம் உண்டு, திருச்சபையில் பாஸ்டருக்கு சபை மக்கள் மேலே அதிகாரம் உண்டு, அது ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. அரசாங்கத்திற்கு குடிமக்கள் மேலே அதிகாரம் உண்டு. கவர்மெண்ட்டு ஒருத்தரை தூக்கில் போடலாமா? ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. ஒரு இந்திய சட்டத்தில் இடம் இல்லாமல் இருக்கலாம், நான் ஆண்டவர் அதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாரு. அரசாங்கத்துக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, போலீஸ்க்கு அதிகாரம், நீதிபதிகளுக்கு அதிகாரம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. அதனால தான் அதிகாரிகளை கனம் பண்ண வேண்டும் சொல்லியிருக்காரு. இங்கே ராஜாவுக்கு அதிகாரம் இருந்துச்சு, ஆனால் யாரை வணங்கணும்னு சொல்கிறதுக்கு ரைட் இல்லை அவனுக்கு. அவன் சொன்னது தப்பு, போட்ட சட்டம் தப்பு. தானியேல் செஞ்சது தப்பு கிடையாது, சட்டம் தப்பு. அதனால் தானியேல் அதை மீறினாலும் கடவுளுடைய பார்வையில் அவன் குற்றமற்றவனாக இருந்தான். அவன் சொல்கிறான், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை. 3வது அவன் பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். அவன் செய்ய வேண்டிய 3வது காரியம், அவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாக காணப்பட வேண்டும். கடவுளுடைய பாதுகாப்பை பெறதுக்கு நம்ம பார்த்தோம், நான் முதல்ல கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும், 2வது கர்த்தரோட நல்ல ஐக்கியத்தில் இருக்கணும், 3வது கடவுளுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட வேண்டும். அடுத்த காரியத்தை 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சிங்கம் பரண்ட கூட இல்லை, சின்ன ஸ்க்ராட்சு கூட இல்லை. ஏன் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு? அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நான் கடவுளுடைய பாதுகாப்பை பெறதுக்கு நான் செய்ய வேண்டிய 4வது காரியம், நான் கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தில் நம்ம கொஞ்சம் குறைவுபட்டிருக்கோம். வேதவசனம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு கேடகமும் துணையுமாய் இருக்கிறார். ஆண்டவர் தான் பாதுகாப்பு. ஆண்டவரை நான் நம்பி இருக்கும்போது, விசுவாசித்து இருக்கும்போது கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் அறியாதவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ, கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறேன்னு சொல்கிறவங்களும் அதை பண்ணுறாங்க. கர்த்தர் அறியாதவங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க? பூஜை போடுவாங்க. 2வது ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணுறாங்க? பார்க்கக்கூடாது. எல்லோரும் பார்த்தா என்ன ஆகிடும்? வேலை டிஸ்டர்ப் ஆகிடும். அதுக்காக ப்ரொடெக்ஷன். என்ன ப்ரொடெக்ஷன்? இந்த மாதிரி ஏதாவது வேலி கட்டுறது, சோளக்காட்டு பொம்மை வைக்கிறது, எதேதோ பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் பாதுகாக்க மாட்டாரா? ஆண்டவர் நம்மை மற்றவர்களுடைய எரிச்சல், பொறாமை, மற்ற தீமைகள் எல்லாவற்றுக்கும் பாதுகாக்க கர்த்தரால் முடியாதா? நான் கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நான் கடவுளுடைய பாதுகாப்பை பெற என்ன செய்யணும்? 4 காரியம் பார்த்தோம். முதலாவது, நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும்.
நான் கடவுளோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். நான் கடவுளுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட வேண்டும். நான் கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் கர்த்தர் பேரில் இருக்குமானால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஒரே ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 37வது அதிகாரம் 39-40வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். தானியேலுக்கு செஞ்சாரா? அவன் கர்த்தரை நம்பி இருந்தபடியால் அவனை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். பாதுகாப்பாக அவன் காக்கப்பட்டதற்கு 4 காரணங்களை பார்த்தோம். அவனை தூக்கி வெளியில் விட்ட உடனே தானியேல் எதுவுமே சொல்ல. ராஜா யாரெல்லாம் வந்து தானியேலை தூக்கி சிங்கக்கபியில் போடணும்னு சொன்னாங்களோ அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டாரு. அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் தூக்கி அதே சிங்கக்கபிக்குள்ளே போட்டார். அவங்க கீழே போய் சேர்றதுக்கு முன்னாடியே சிங்கம் அவங்கள எல்லாரையும், ஒருவேளை அதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சிருப்பாங்க, இந்த சிங்கம் வெஜிடேரியனாக இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாரையும் தூக்கி போட்ட பிறகு தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ இல்லை, சிங்கம் நான் வெஜிடேரியன் தான். அவ்வளோ பேரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அது காலி பண்ணிடுச்சு. தானியேல் இருந்ததுனால அது ஃபாஸ்டிங்கில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க எல்லாரையும் போட்ட உடனே ஒரு பெரிய விருந்து கொண்டாட்டம் எல்லாரையும் கடிச்சு சாப்பிட்டுச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிள்ளையாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை அற்புதமாக பாதுகாக்கிறார். அநேக நேரங்களில் நீங்கள் இதை உணர்ந்திருக்கலாம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பது நிமித்தம்தான் பாதுகாப்பு. நான் ஒரு குருசேகரத்தில் பணியாற்றி கொண்டிருந்தபோது ஒரு நண்பர் சொன்னார், ஐயா நீங்கள் அந்த கிராமத்துக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டார். ஊழியத்துக்கு. ஆமாம் ஐயா போவேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அந்த ரோடு ரொம்ப ரொம்ப மோசமான ரோடு, ரொம்ப நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும், அதனால் நீங்கள் அந்த கிராமத்துக்கு போகும்போது பைக்கில் கேஸுக்கு போட்டுகிட்டே போங்கன்னு சொன்னார். கேஸுக்கு போட்டுட்டு போனால் பாதுகாப்பா? எனக்கு மனசில் வந்து கேள்வி என்னடா, சபை மக்கள் என்ன போட்டுட்டு போவாங்க? பாஸ்டர் கேஸுக்கு போட்டுட்டு போவார், ரைட்டு. சபை மக்கள் பாதுகாப்புக்காக என்ன போட்டுட்டு போகிறது? கிறிஸ்தவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? நம்முடைய பாதுகாப்பு நம்ம எதுவும் போட்டுட்டு போகிறதுனால இல்லை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, ஆண்டவரோட நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறதுனால, ஆண்டவருக்கு முன்பதாக வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதற்கு நம்ம அர்ப்பணித்து இருக்கிறதுனால. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்றதுலாம் நமக்கு கவனம், அது நம்முடைய காரியம் அல்ல. நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுல கவனமாக இருக்கிறேனா, ஜாக்கிரதையாக இருக்கிறேனா? தவறு செய்த அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் பலவிதமான பிரச்சனைகளை சிக்கினதை நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை நாம் தரித்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது முக்கியம். ஒருவேளை தானியேல் ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் அகப்பட்டிருந்தானா என்ன ஆகிட்டு இருக்கும்? சிங்கம் காலி பண்ண வேண்டாம், இவங்களே காலி பண்ணியிருப்பாங்க இல்லை? ஆனால் அவங்ககிட்ட எந்த குற்றத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வாட் மஸ்ட் ஐ டூ டு கெட் டிவைன் ப்ரொடெக்ஷன்?
I must be a child of God. I must have fellowship with God. I must be blameless in His sight. I must put my faith on Him. இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தேவன் அவருடைய அற்புதமான பாதுகாப்பை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த தெய்வீக பாதுகாப்புக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறீங்கள அன்புள்ள தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நீர் எவ்வளவாய் நீர் நேசிக்கிறீர். ஆண்டவரே, அவர்களை பாதுகாப்பதற்கு நீர் வைத்திருக்கிற அற்புதமான ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தீர். நமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுடைய பாதுகாப்புக்கான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வதற்காக தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தினுடைய மகத்துவங்களை எங்களுக்கு விளங்கச் செய்து ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து எங்களை நேர்த்தியாக நீர் நடத்துகிறதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய தயவுள்ள கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ராஜா, நீர் எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆண்டு வழி நடத்துங்க. உங்களுடைய சட்டையின் மறைவில் வைத்து காத்துக்கொள்ளுங்க. நீர் மகிமைப்படுங்க. துதிகான மகிமை எல்லாவற்றுமே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.